அவங்கலாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தியேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யார் கூப்பிட்டு எனக்கு என்கிட்ட காட்டுங்கண்ணே, நான் கூட சொல்கிறேன். எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியமானவங்க. சமீப காலத்தில் வந்து ஹீரோயின்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போயிருந்தாங்க. சிவகார்த்தியின் வரிசையில் வரப்போறாரா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இது அப்படியே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க இந்த டீம் வந்து பதில் சொல்லுவாங்க. தனிப்பட்ட பர்சனல் கொஷின் வேண்டாம், கொஞ்சம் மீடியமான ஒரு கொஷின் மட்டும் கேட்கலாம். முதல்ல பாலா கிட்டேருந்து யாராவது கேட்கணும் விரும்புறீங்களா? பாலா நீங்கள் வந்துருங்க. அங்கேருந்து கொஸ்டின் கேளுங்க, பாலா ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா மைக் எடுத்துகிட்டு வரலையா, இங்கே வந்து பதில் சொல்லுங்க. அங்கேயா ஒர்க் ஆகுது. அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்துருங்க. சரி, மைக் கிட்ட என்ன ரெக்கார்ட் ஆகாது. இப்போ ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா அங்கே உட்காந்து பேசினா? வேண்டாம், பாலா இங்கே வந்துருங்க. ஓகே, நீங்கள் போடி வாங்க சார், போடி வாங்க. ஒரு மைக்கு தான் இருக்கு, ஒரு மைக்கு தான் இருக்கு, அதை கேட்பாங்க. பாலா சார். அண்ணே சார் வாழ்த்துக்கள். முதல்ல படம் பண்ணுவீங்க, ஹீரோ பண்ணுவீங்க. நன்றிண்ணே. சார் விஜய் டிவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்று, சமீப காலமாக எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாண்ணே. முதல்ல இந்த சிவகார்த்திகேயன்லாம் மிகப்பெரிய ஆள்ண்ணே. அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க. நான் இப்போ தான் முதல் காலடி வைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரிலாம் அவர் முதல்ல அப்படி தான் சொன்னாரா? அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன். அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்கள் எல்லோரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு. நான் இங்கே நிற்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்கே நிற்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு பண்ணலண்ணே. நீங்கள் மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களே மைக் அண்ணா, எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா? தியானம் பண்ணுறீங்களா? எப்படின்னு கேட்குறேன். அண்ணா இல்லைண்ணே. இப்போது நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க. இல்லை வந்து ஒரு ஷோ வரும், வெளியில் ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும். அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான். ஆனால் யாருக்கும் எகென்ஸ்டாக பண்ணலண்ணே. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது என்ன, யாருக்கு எகென்ஸ்டாக பண்ணல, வறுமைக்கு எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்போ இல்லைண்ணே, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து 2500-3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு 1500-2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதானே, மற்றபடி ஒன்றுமே இல்லைண்ணே. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா? என்ன மாதிரி இது? ஆனால் அது டேரக்டரே பேசுவார். வாங்க டேரக்டர் சார். சார் ஆமாம் சார். என்னென்னா, எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைப்ரரியில் சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் முன்னாடி பண்ண 6லேருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபம் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தி சார் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் இருக்கு, அந்த காந்திங்கிற கேரக்டரை அவருக்காக சொல்லலாம், லைனாக சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார்.
பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேலே விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணுன்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் சார். சார் சார் ஆமாம் சார். ஆ ஆ அங்கே 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 இந்த படத்தில் வந்து சார் ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதில் பின் வாங்கின நடிகை ஃபீல்டில் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளோ பேர் பின் வாங்குறாங்களே நம்ம பாலாவும் மாற்றிடலான்னு ஐடியா இருந்துச்சா? இல்லை இல்லை சார், அது டெஃபினட்டாக இல்லை சார். நோனபிள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம்? ஒரு சக்ஸஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயே நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகணும், யார் கூட நடித்தா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இங்கே எல்லாருமே சார் சின்னதாக ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 6 ஐ திங்க் 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட ஃபிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமாக இருக்கலாம் சார். இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னென்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசாக அறிமுகமாக போகிற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துக்கிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்கள் டீமாக பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிக்கிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரன்னமில் கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன் சார். இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பாக பாலாவனாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்போம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார். ஃபஸ்ட்டு சீன் வைக்கும் போது இங்கே ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னார், என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க, அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு இந்த கேரவன்லாம் கொடுத்தோன்னே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேனே. என் கேரவனில் 20 பேர் இருப்போம். ஏன்னா எனக்கு தனியாக இருக்குது. ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ளே ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க, அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னே என்னால் தனியாக இருக்க முடியல. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். நான், மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவன்லேயே இருக்க மாட்டோம், ஸ்பாட்லேயே தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சார், அதான் உண்மை. அதான் சார் பாலா வந்து நர்வஸாக இருந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான். பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டணும் பாலாஜியை. அவன் அழகாக தான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, அவன் செம்ம அழகு சார். அவன் இப்போ இல்லை, அவன் அப்பா பத்திலேருந்தே அழகு தான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் சார். நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோனும். சார் பாலா சார் கேட்குது இங்கே இல்லையா இங்கே ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் 10-15 டேஸில் வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போது ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. சீரியஸாக எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாகவே அது ஓடிட்டுருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27, ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது. சரி முன்னத்து நாள் 27 ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணது தான். ஓகே
பாலாவுக்காக காந்தி கண்ணாடின்னு போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சு தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்லை 1000% இது எங்கள் நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா, அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே இறங்கியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டுக்கு எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்கிறீங்கண்ணே? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்கள் குறிப்பிட்டு எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூஸ் எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் நேற்று 13 சேனலில் கொடுத்தேனே. நேத்து தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்லை கொடுத்துருக்கேன் என்ன? அதிகமா பிகேனூஸ்ல தான் போயிருக்குது. ஓ பிகே அப்படி சொல்கிறீங்க. பிகே நோட்ஸில் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவேன், காசு கொடுக்குறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் அதுதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான். இல்லைண்ணே வந்து அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு கொடுத்தா எனக்கு என்கிட்ட காட்டுங்கண்ணே, நான் கூட சொல்கிறேன், மெசேஜில் கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ அவங்க எடுத்து இதில் போட்டுக்கிறாங்கண்ணே. எனக்கு தெரியும் பாலா கால் பண்ணா பேசுவாங்கன்னு. அதான் மைக் அண்ணாட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் அண்ணாட்ட கொடுங்க. சொல்லுங்கண்ணே. நீங்க ஃபோன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மற்றவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனால் ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்போ காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த இதில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க யார் ஃபோன் பண்ண எடுப்பேன். இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லைனா கூட நான் இந்த இடத்துல இல்லைண்ணே. அதை நான் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்கே நான் ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னை அந்த வீடியோவில் எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை லாரன்ஸ் மாஸ்டர் தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்லியிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் ஏதாவது காலையில் விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்கண்ணே. இன்னைக்கு ஆக்சுவலாக அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளாக வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால தான் வரல. நாளைக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷூட்டில் மாட்டிக்கினாங்க. அதனால தானே. சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை கண்டிப்பாக ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் பாலா வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா. பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நம்ம வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார். அவர் தப்பாக நினச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்கள் போயிட்டு அவரை பர்சனலாக மீட் பண்ணோம். ஸோ பர்சனலாக மீட் பண்ணி பேசின உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனாக தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் he just sent. ஸோ ஃபார் he is in contact. ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார். பாலா சார், செப்டம்பர் 5 சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் இருக்குது. அதுக்கு போட்டியாக நீங்களும் கலை இறங்குறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை வந்து நேருக்கு நேரம் போதுன்னு முடிவு பண்ணது யாரு? எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தீங்க? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேறு டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார். இல்லை அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலாக நான் நீ சொல்கிற நாளைக்கு சொல்கிறேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகேண்டா கட் பண்ணால் அவ்வளோ பெரிய படம் வருது. ஐயோ அதில் எப்படி நம்ம தெரிய போகிறோம்? அதுதான் நான் இல்லைடா நான் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்க்ரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்கிற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசாக இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ண டேட்டில் 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில் சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன், கூட வந்துட்டு இருந்தேன். செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னோ? நான் ரொம்ப ஜாலியாக
சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் 15 நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்கள் பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேறு என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன், சீரியஸாக என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்கிறாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தீங்களாண்ணா? ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு, இப்போ நான் மாற்றி பேசுகிறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸாக சொல்கிறேன், 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்போயுமே அங்கே வேலை போயிட்டுருக்கு. மெர்வின்னு ஓடிட்டார், இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானோ அண்ணே. இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார், ஐயோ நீங்களா அந்த டோனில் பேசுகிறோம். அண்ணா எப்படின்னு 5 சொல்லி, இல்லைடா வேற வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும். ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ, அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்துருவாங்களான்ற நம்பிக்கையில் இந்த படம் நாங்கள் இறங்குறோம். இதை சொல்லி தான் நான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னு, ஐயோ அண்ணன் முன்னாடியா, ஐயோ அண்ணெல்லாம் இவ்வளோ பெரிய, அவங்க தேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும், அது முன்னாடி எப்படின்னு நம்ம வந்து பார்ப்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னார், அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி ஓகே அடுத்து என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் ஆஃப் பண்ணாங்க. அண்ணே சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருண்ணே. அண்ணன் வந்து வேறு லெவலில் முதல்ல வரோம், எங்கள் படமும் ஜெயிக்கணுண்ணே. அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவர் தான் காந்தி சார், அவர் போட்டிருக்க கண்ணாடி சார், அதுதான் கதை சார். ஒரு நிமிஷம், அர்ச்சனா மேடம்கிட்டே 2 கொஸ்டின் கேட்டுடலாம். அவன் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால. சொல்லுங்க கேளுங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ளே வந்தேன். அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, ஹீரோயின்ஸ் தான் பாலாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினாக பண்ணுறோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமாக பாலா இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி ஒருத்தரோட பண்ணுறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அர்ச்சனா மேடம்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க மேம், இங்கே வந்து பேசினா தான் அங்கே ரெக்கார்ட் ஆகும் மேம் ஆடியோ. ரொம்ப ரொம்ப பயபக்தியோடு நிற்க வைக்கிறாங்க உங்கள் முன்னால். சொல்லுங்க மேடம். பானுமதி மேடத்தை பற்றி நீங்கள் அவ்வளோ புகழ்ந்து பேசுனீங்க. இப்போல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளோ திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்லை? நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராக ஆகிறதில்லை. என்ன காரணம், என்ன தடை? நான் எங்க ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையாக இருக்கு. பானுமதி மேடத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தேட்டரு. அவங்க வந்து சகலகலா வள்ளிமாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியமானவங்க. சமீப காலத்தில் வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போயிருந்தாங்க, டைரக்டரே ஆகிறது இல்லை. என்ன காரணம், அவங்களை தடுக்கிறது யார்? டைரக்டர் ஆகிறதில்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசாக எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது என்னால் அதை சொல்ல முடியல, நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளைன், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லேயும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இல்லை டோட்டலாக அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ இந்த ஒரு 10-15 வருடங்களாக தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பானுமதி அம்மா டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு சைக்கிள் வருமுன்னா அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்தில் அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது இனி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை.
மேடம் அப்புறம் பரட்டை என்ற அழகு சுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அம்மா நடிச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து வருத காலத்துல வந்து நீங்க அது பண்ணீங்க. இந்த படத்துலயும் கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பார்த்தீங்களா படப்பிடிப்புல? எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான், அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசினேன். ஹீ இஸ் டூ இண்டிபெண்ட். அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாலாவோட இது. அது நான் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் அவர் இன்னும் இருக்கார். அவர் மாதிரி அவர் நடித்து அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பேரிசனுங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.